தங்களை வேண்டி கேட்கிறேன் மகாதேவா. தயை கூர்ந்து தங்கள் குரோதத்தை துறந்து விடுங்கள். என் பாதையை விட்டு விலகிவிடு. இல்லையேல் நான் அனைவரையும் அழித்து விடுவேன், அழித்து விடுவேன், அழித்து விடுவேன். அது மட்டுமல்ல, சிவன் இங்கிருப்பதற்கு இப்பிரபஞ்சம் தகுதியான இடம் அல்ல என்பதை புரிந்து கொள். செல்லுங்கள். ருத்ரனை எந்த நரனாலும் தடுக்க இயலாது, நாராயணனாலும் இயலாது, காலத்தாலும் அது இயலாது, தர்மத்தாலும் இயலாது, இப்பிரபஞ்சத்தாலும் இயலாது, தேவாதி தேவர் சிவனாலும் இயலாது. ருத்ரனை கட்டுப்படுத்த அந்த சக்தியால் மட்டுமே இயலும். ஆனால் இப்பொழுது மகாதேவர் அந்த நுழைவாயிலையும் அடைத்து விட்டார். பேரழிவு நேரும் இத்தருணத்திலும் இருவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். சிவனும் சக்தியும் எந்த ரூபத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர்கள் என்றும் பிரிவதில்லை. அவர்கள் விலகி இருந்தாலும் ஒருவரோடு ஒருவர் இணைந்திருந்தார்கள், இணைந்திருப்பார்கள். மகா பிரளயம் ஏற்படும் தருணத்திலும் இருவரின் மனதும் ஒரே புள்ளியில் சமநிலையில் இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் இவ்வாறே நடக்கிறது. சிவன் எனது படைப்பை அழித்து விடுகிறார். எனது கற்பனை சிவசக்தியின் அழிவின் ஓலத்திற்குள் மறைந்து விடுகிறது. ஆனால் இம்முறை அல்ல. இம்முறை நான் உருவாக்கிய படைப்பினை, நான் வடிவமைத்த பிரபஞ்சத்தை அழிவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இம்முறை இப்படைப்பின் நாயகனான நான் உருவாக்கிய அனைத்தையும் காக்கவும் செய்வேன். நான் உருவாக்கிய பிரபஞ்சத்தில் சிவசக்தியின் இடத்தினை இப்பொழுது நான் தீர்மானிப்பேன். நான் 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 எனது முயற்சிகள் வீண் போனது கணேசா. ஏனென்றால் அவர் நம் மகாதேவர் அல்ல. நம் அழுகுரலை கேட்டு நிற்பதற்கு அவர் ருத்ரன் ஆவார். ருத்ரன்.
நான் தென் திசையை நோக்கி செல்கிறேன். கார்த்திகேயனுக்கு தகவலை தெரிவிக்க வேண்டும். ஒருவேளை கார்த்திகேயனால்... வேண்டாம் நந்தி அவர்களே. ஏன் கணேசா? சகோதரர் கார்த்திகேயர் ஏராளமான வேதனையை அனுபவித்துள்ளார். சில நேரம் மகனாக, சில நேரம் சகோதரனாக. இது எனக்கான தருணம். மகனாக நான் என் கடமையை செய்வதற்கான தருணம். அனைவரும் என்னை விக்னங்களை தீர்ப்பவன் என்கிறார்கள். ஒருவேளை என்னால் என் அன்னை தந்தையின் உறவில் வந்திருக்கும் விக்னங்களை போக்க இயலாவிட்டால் பிறகு எதற்கு அந்த பெயர்? ஆனால் கணேசா, சிவசக்தி எங்கிருக்கிறார்கள்? அதை எவரும் அறிய மாட்டார்கள். அவர்களை தாங்கள் எங்கு சென்று தேடுவீர்கள்? நமது அன்னை இயற்கையின் அன்னை ஆவார்கள். இயற்கையில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் அவர்களே அன்னை. அவர்களுக்கான ஆதாரம் அவர்களே. அன்னை பார்வதி அதோ இருக்கிறார்கள். ஆனால் மகாதேவர், அவர் எங்கிருக்கிறார்? பொறுத்திருந்து பாருங்கள், வெகு விரைவில் அவரும் தென்படுவார். கணபதியானே, மகாதேவர் இங்குதான் இருக்கிறார் என்று தங்களுக்கு எவ்வாறு அது தோன்றுகிறது? அன்னை பூமிக்கு நிகரானவர். அவ்வாறென்றால் தந்தை ஆகாயம் போன்றவர். பூமியும் ஆகாயமும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் இருப்பார்கள். சிவனும் சக்தியும் விரகதாபத்தில் இருந்தாலும் சரிபாதியானவர்கள். நிச்சயம் பிரிய மாட்டார்கள். மகாதேவர் மன வருத்தத்தில் இருக்கிறார். ஆகையால் அவர் கைலாயம் துறந்தார் என்று எண்ணினேன். மகாகாலன் காரண காரியமின்றி எக்காரணத்தையும் செய்ய மாட்டார். அது தங்களுக்கும் தெரியும் அல்லவா? பிறகு ஏன் கலங்குகிறீர்கள்? அது மட்டுமல்லாது, அவர் வருத்தத்தில் இருந்தாலும் இப்பிரபஞ்சத்தில் ஏதேனும் ஒரு உயிரினம் இருக்கும் வரை அவர் நிச்சயம் எவரையும் புறக்கணிக்க மாட்டார். வேதனையில் இருந்தாலும் அவர் விரக்தியில் செல்ல மாட்டார். தன் கடமையை நிச்சயம் செய்வார். அதி அற்புதம் கணேசா. எவ்வாறு இன்று தாங்கள் சிவனையும் சக்தியையும் கண்டறிந்தீர்களோ அவ்வாறே அவர்களை சாந்தப்படுத்துவதற்கான மார்க்கத்தையும் கண்டறிய வேண்டும். பின்பு இப்பிரபஞ்சத்தில் இன்பம், அமைதி மற்றும் வளர்ச்சி மீண்டும் சமநிலைக்கு வந்துவிடும். அந்த நம்பிக்கை எனக்கு உள்ளது. சிவனும் சக்தியும் ஒருவரோடு ஒருவர் இவ்வாறு மோதிக்கொள்ளும் வரை என் லட்சியத்தை நான் எளிதில் அடைந்து விடுவேன். இயற்கை மற்றும் விலங்குகளின் குணம் ஒன்று என்று அறிவேன். ஆகையால் விலங்குகளை என் வசப்படுத்துவேன். பிறகு இந்த இயற்கையை இந்த துந்துபிநாதன் தன் வசப்படுத்துவான். இந்த தேவராஜன் இந்திரன் இருக்கையில் இவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை துந்துபிநாதா. நீ என்னை தடுப்பாயா தேவேந்திரா?
உன்னிடம் இப்பொழுது அந்த சக்தியும் இல்லை, என்னை எதிர்த்து சவால் விடுவதற்கான துணிச்சலும் இல்லை. என்னை பலவீனமானவன் என்று எண்ணும் தவறை செய்யாதே. நான் தேவராஜன் இந்திரனாவேன், அதை நீ மறந்து விடாதே. நான் பெற்ற வரத்தை மறவாதே. நான் முக பிரம்மனே எனக்களித்த வரம் அது. நான் 84 லட்சங்கள் விலங்குகளை ஆகுதி கொடுத்தால் எனக்கு தேவராஜ பதவி கிடைக்கும் என்ற வரம் அது. நான் தேவராஜன் ஆனால் பிறகு உனக்கு ஓய்வுதான் இந்திரா. வெகு விரைவில் உனது லோகத்தை, உனது பதவியை, உனது சிம்மாசனத்தை நான் எடுத்துக்கொள்வேன். நான் எடுத்துக்கொள்வேன். பிறகு நான் ஆவேன் தேவராஜன். இம்முறை உன்னை காப்பதற்கு மட்டுமல்ல, இந்த விலங்குகளையும் காப்பதற்கு மகாதேவர் வரமாட்டார்.